ஆனா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் வந்து மக்களிடத்துல போயிருக்கு. இப்பவும் தமிழ்நாட்டுல ஆளக்கூடிய இடத்துல MK ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காங்க. டேக்லைனை நம்மளால பார்க்க முடியும். இல்ல நீங்க அதை சொல்லிக்கலாம். இன்னைக்கும் முதல்வர் ஸ்டாலின் கூட நீங்க போட்டுக்கங்க. அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. புரியுதுங்களா? மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு தான் கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல அனிதா ராதாகிருஷ்ணன் நான் என்ன கேட்கிறேன், இத்தனை முறை அமைச்சரா இருந்திருக்கீங்க, குறைஞ்சபட்சம் மேடை நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு சார். உங்க மிரர் நியூஸ்ல நீங்க கூப்பிடுங்க அவரை. அடிக்கடி சென்னை வந்துட்டு போகக்கூடியவர் தான் அவரு. ஒரு விவாத நிகழ்ச்சி வைங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் இருக்கட்டும், நானும் உட்கார்றேன், நேரடியாக விவாதிப்போம். வருவாரான்னு கேளுங்க. சத்தியமா வரமாட்டாரு, சத்தியமா வரமாட்டாரு. இந்த வாய்ப்பு எங்களுக்கு அவர் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து நம்ம பண்ணலாம். சத்தியமா வரமாட்டாரு. அவர் திருச்செந்தூருக்கு வர சொன்னாலும் நான் வருவதற்கு தயாரா இருக்கேன். உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறதுக்கும் தயாரா இருக்கேன். கூப்பிடுங்க. நிகழ்ச்சி நடத்துவாரா? இங்க வந்து நில்லு, அங்க வந்து என்ன ரவுடித்தனமா?